மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தடுப்பு மருந்தும் எந்த விதமான ஊசியும் எந்த விதமான அதுங்களுக்கு கெமிக்கலும் விவசாயத்தோடு ஒண்டியது தான் கோழி, ஆடு, மாத்து, புறா, முயல் இதெல்லாம் வந்து நம்ம விவசாயிகளோட ஒன்றி வாழ்ந்தது தான். இதில் தேவையில்லாம கெட்ட கொழுப்புலாம் நம்ம உடம்புல வந்து சேருது. இதே ஒரு நாட்டுக்கோழி வந்து 8 மாசம் 6 மாசம் இப்போதைக்கு சுவையா இருக்கணுன்றவங்க அதுக்கு மாறுறாங்க. உடம்பு சளி தொல்லை வருதுன்னா துளசி மட்டுமே போட்டுருவோம். நீங்க ஃபுல்லாவே துளசி போட்டோம்னா அதே அது சாப்பிட்டாகணும். எங்கிட்ட இருந்து தான் வெளியே போகணும் கோழி. என் பண்ணைக்கு எந்த கோழியும் வரக்கூடாது. இதை நான் ஃபாலோ பண்றேன். சுத்தமான தண்ணி கொடுக்குறேன். நான் நிப்பிள் சிஸ்டம் தான் கொடுக்குறேன். தண்ணி தான் ஆரம்பிங்க. ஒரு பண்ணையில் 2 பண்ணையை போய் நீங்க அவங்க ஆலோசனை கேளுங்க. அவங்க என்ன மெத்தட்ல பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு வாரம் சாப்பிடாம கூட விட்டுருங்க. உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கிறப்போ நல்ல இறைச்சியா சாப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் செக்கடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மரபொழி உழவர் தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையை சேர்ந்த திரு கப்பலோட்டிய தமிழன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தாங்க. ஐயா ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா கோழி வளர்க்குறேன். நாம் அதை வந்து மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தடுப்பு மருந்தும் எந்த விதமான ஊசியும் எந்த விதமான அதுங்களுக்கு கெமிக்கலும் பயன்படுத்தாம இயற்கை முறையில மூலிகை உணவே மருந்து என்ற முறையில மூலிகைகளை கொடுத்து நஞ்சு இல்லாத ஒரு சுவையான ஒரு மாமிசத்தை மக்களுக்கு நாங்க கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? நாங்க பாரம்பரிய விவசாயம் தான். பாரம்பரிய விவசாயம் பண்றது நீங்க எதனால இயற்கை வேளாண்மைக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்புக்கும் மாறினீங்க? ஐயா இதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நிறைய நோய் வருது மக்களுக்கு. ஒரு பழைய காலத்து உணவு சாப்பிட்டாங்க. ஒரு 60 வயசு 70 வயசு 90 வயசுக்கு இருக்கிறவங்க நல்லா டக்குன்னு நடக்கிறாங்க. இப்போ இந்த கால உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க ஒரு 35 இல்லை 25 40 வயசு உள்ள பிள்ளைங்க பாத்தீங்கன்னா புட்டுன்னு போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குது. எந்த வேலையும் செய்ய முடியல. உடம்பு ஊதி போகுது. தரமான ஒரு உணவா இல்லாதனால பிள்ளைங்களுக்கு நிறைய நோய் வருது. அதனால நஞ்சு இல்லாத உணவு கொடுத்து ஆரோக்கியமா பிள்ளைங்களை வளர்க்கணும். இந்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லணுன்ற வழியில நான் வந்து இயற்கை வேளாண்மைக்கு வந்தேன். ஐயா இந்த ரசாயன உரங்கள் அது மூலமா செய்யக்கூடிய விவசாயத்துல நஞ்சு இருக்கு அப்படின்னும் அதுக்கு மாற்றம் நம்ம பாரம்பரிய விவசாயம் தான் அப்படின்றதும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த நோய் தான் காரணம். நமக்கே நல்லா தெரியுது. நாங்க செயற்கை விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயிர் வச்சுக்கணும் 4 முறை மருந்தடிப்போம். ஒரு கத்திரிக்காய்க்கு 4 முறை மருந்தடிப்போம். வெண்டைக்காய்க்கு வாரம் 2 முறை மருந்தடிப்போம். ஒரு மிளகாய்க்கு 7 முறை மருந்தடிப்போம். தக்காளிக்கு வாரத்துக்கு 1 மருந்து அடிப்போம். இப்போ அதே மருந்து நம்ம நேரம் குடிச்சா இறந்துடுறோம். அதே மருந்து பயிருக்கு அடிச்சு நம்ம அதை தானே சாப்பிட்றோம். அப்போ அது வந்து ஸ்லோ பாய்சனா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து உடம்புல ஊறி நோயை உண்டாக்குது. ஒரு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை உண்டாக்கி உடம்பு பார்த்தீங்கன்னா குண்டு ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெலிசா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. அவங்க பார்த்து மூச்சே வாங்காது. கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் ஒரே டைம்ல அண்டை கொத்தின்னு வருவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க மம்பியை தூக்க முடியல. இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த விஷமான உணவு சாப்பிட்றதால தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோர்வான உடம்பு, தரமில்லாத ஒரு உணவால நம்மளுக்கு வந்து நோய் வருதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா இயற்கையாவே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட சுற்றுப்பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாவே எல்லாருமே செயற்கை ரசாயன உரங்கள் விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ நீங்க இதெல்லாம் உணர்ந்து திரும்ப இயற்கை வேளாண்மைக்கு மாறும் பொழுது அதை பற்றின ஒரு புரிதலோ தெளிவோ நமக்கு இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல நம்ம வந்து அந்த உணவு ருசியே வேற மாதிரியா இருக்கும். மருந்தடிச்ச உணவு பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ருசி இருக்கும். அந்த உழவு முறை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உழவு முறை நம்ம சாதா உழவு முறை தான். நம்ம எல்லா 2 விவசாயத்துக்கும் ஒரே உழவு முறை தான். நம்ம உணவுல வந்து நம்ம அதை நஞ்சு கலக்கான உணவு, நஞ்சு கலந்த உணவு நம்ம ருசியிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சீங்க. எப்போ நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிச்சீங்க? எதனால ஆரம்பிச்சீங்க? இந்த இயற்கை விவசாயத்தோடு நம்ம விவசாயத்தோடு ஒண்டியது தான் கோழி, ஆடு, மாத்து, புறா, முயல் இதெல்லாம் வந்து நம்ம விவசாயிகளோட ஒன்றி வாழ்ந்தது தான். இது அந்த முறையில நாங்க வந்து நமக்கு வந்து இப்ப பிராய்லர் கோழி 42 நாள்ல 2.5 கிலோ வருது. அதுல தேவையில்லாம கெட்ட கொழுப்புலாம் நம்ம உடம்புல வந்து சேருது. இதே ஒரு நாட்டுக்கோழி வந்து 8 மாசம் 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் வருது. இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்புலாம் இருக்காது. உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாங்க வந்து நஞ்சு இல்லாத முறையில வளர்க்க ஆரம்பிச்சோம். சரி, அந்த நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்லும் பொழுது மொத்தம் உங்ககிட்ட எத்தனை கோழி இருக்கு? இதை எப்படி எந்த முறையில வளர்க்குறீங்க? நம்மகிட்ட வந்து 500 கோழி இருக்கு. 500 கோழி ஒரு டைம்ல விடுவோம். நான் கஸ்டமருக்கு சிறு வாங்கினே போவாங்க. திரும்ப ஆயிடுச்சுன்னா நாங்களே வந்து முட்டை வச்சு இனப்பெருக்கம் பண்ணி நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்க வெளியில எதுக்கும் போறது இல்லை. எங்க கிட்ட இருக்கிற பொருளையே கொடுத்து அதுங்களுக்கு வளர்க்குறோம். ஆரோக்கியமான கோழியா வளர்க்குறோம். என்னென்ன ரகம் கோழிகள் வளர்க்குறீங்க? இது ஆரம்பத்துல இதெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான்.
அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வளர்த்தது அந்த நாட்டுக்கோழி தான். அது குறிப்பிட்ட காலத்துக்கு இதுல இருந்து ஒட்டு கண்டுபிடிச்சி ஹைபிரிட் கண்டுபிடிப்பது தான் சிறுவிடை, பெருவிடை, சோனாலி அந்த மாதிரி வருது. இப்போ நாங்க வளர்க்குறது சுத்தமான நாட்டுக்கோழி. கிராமப்புறங்கள்ல போய் நாங்க வாங்கிட்டு வந்து அதுல எல்லாம் கும்பலா வருது, அதுல இருந்து முட்டை எடுத்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த கோழியை தான் நாங்க வளர்க்குறோம். ஐயா, இப்ப இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்லும் பொழுது இதற்கு தேவையான உணவு வகைகளோ, இதை பராமரிப்புகளோ, இதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளோ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கய்யா? இது நமக்கு வந்து இப்போ நம்ம மாதிரி தான் கோழி. இப்போ நான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சளி பிடிச்சதுன்னா முருங்கை பட்டை எடுத்து உள்ள நோறுவாங்க, துளசி கஷாயம் போட்டு குடிப்பாங்க, நிலவேம்பு கஷாயம் போட்டு குடிப்பாங்க. இயற்கை நாட்டு மருந்துகளுக்கு சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்ந்தாங்க. அதே பாணியை நாங்க கோழி கடைபிடிக்கிறோம். துளசி போடுறோம், பொன்னாங்கண்ணி போடுறோம், அகத்தி போடுறோம், குப்பைமேனி போடுறோம், நிலவேம்பு போடுறோம், முருங்கை தழை போடுறோம். எல்லாமே அது உணவே மருந்து ஆக்கிறோம் நாங்க. முதல்ல நீங்க எத்தனை கோழியோட அந்த பண்ணி ஆரம்பிச்சீங்க? முதல்ல ஒரு 10 கோழியோட ஆரம்பிச்சோம். கிராம பகுதியில் போய் அவங்ககிட்ட ஒண்ணா சேகரிச்சு அவங்க மொத்தமா ஒரு 10 கோழி 15 கோழி வளர்ப்பாங்க. அதில் ஒரே மாதிரியான உணவு போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த கோழி பெருசா இருக்குன்னு பார்த்து அந்த கோழியை நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஏன்னா நமக்கு வந்து இடக்கணக்கு போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான தீவனத்தை எல்லாம் ஒரே மாதிரியான கோழிங்க தீவனத்தை உண்டுங்க. ஆனா ஒரு கோழி மட்டும் எப்படி பெருசா வருது, அது நமக்கு கூடுதலான லாபம் தெரியும். அதை பெருசாகிற கோழியை வாங்கிட்டு வந்து எல்லாம் அது மாதிரி இனப்பெருக்கம் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பிரீட் பண்ணோம். உங்க பண்ணையில கோழிகள் சராசரியா ஒரு கோழி எத்தனை முட்டை இடுதுங்க? சராசரியா பாத்தீங்கன்னா 15 இருந்து 18 முட்டை வரைக்கும் எடுங்க ஒரு டைமுக்கு. அது ஒரு கோழியினுடைய ஆயுசு 90 முட்டை இடும். ஒரு கோழியோட ஆயுசு எத்தனை நாட்கள்ங்க? அது நம்ம பராமரிப்பு பொறுத்து தான். குறைந்தபட்சம் 5 வருஷமா 3ல இருந்து 5 வருஷம் இருக்கலாம். ஐயா, இப்போ கோழி முட்டைகளை நீங்க நேரா முட்டை விற்பனை மட்டும் பண்றீங்களா, இல்ல அதை வந்து அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும் செய்றீங்களா? நாங்க வந்து முட்டை விற்பனையும் பண்றோம், இன்குபேட்டர்ல வச்சு தான் நாங்க பொறிக்க வச்சு குஞ்சே பண்றோம். முதல்ல அடைக்காத்து பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் நிறைய வேஸ்டேஜ் வர்றதால நாங்க அதை இப்போ அந்த முறையை மாத்திட்டு இப்போ இன்குபேட்டர்ல குஞ்சு வச்சு தான் பொறிக்கிறோம். முட்டை இட்ட எத்தனை நாள்ல நீங்க இன்குபேட்டர்ல வச்சு அடைக்காத்து குஞ்சு பொரிக்கிறீங்க? ஒரு வாரத்துல எடுத்து வச்சிருவோம் நாங்க. இன்குபேட்டர் வச்ச பிறகு எவ்வளவு நாள் அது குஞ்சு பொரிச்சு? 22 நாள். அப்படி பொரிச்ச குஞ்சு எத்தனை நாள் நீங்க வளர்க்குறீங்க? அதை வந்து ஒரு இடம் நாங்க வந்து ரவுண்டிங்கா ஒரு ப்ரூடிங் போட்டு ஒரு கோழிக்கு ஒரு வாட்ஸ்ன்ற கணக்குல வெப்பத்தை கொடுப்போம் நாங்க. ஒரு அந்த 7 நாள் ஒரு இடமா இருக்கும். அடுத்தது இன்னொரு இடம் மாத்துவோம். அங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அந்த இடம் வளரும். அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பெரிய ஃபார்ம்ல கொண்டு வந்து நாங்க விடுவோம். இப்ப இந்த பண்ணோட அளவு எவ்வளவுங்க? இது வந்து 50 சென்ட். இப்போ அந்த கோழி குஞ்சு எத்தனை நாள் வளர்த்து நீங்க கறியா விற்பீங்க? குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 8 மாசம். 6ல இருந்து 8 மாசம். இந்த 6ல இருந்து 8 மாசம் இந்த கோழிகளை பராமரிக்கிறது, உணவு கொடுக்கறது வேலைகள் இருக்கு. இந்த வேலைகளுக்கு எத்தனை பேர் பண்ணையில் வச்சிருக்கீங்க? இதுக்கு பெருசா நாட்டுக்கோழிக்கு பெருசா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. காலையில மாலையில உணவு கொடுக்கணும், தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கொடுத்துடணும். நம்ம இந்த நான் சொன்ன ஏற்கனவே அந்த மாதிரி பொருட்களை நம்ம போட்டு வளர்க்கும் போது நோய் எதிர்ப்பு எதுவுமே வராது. தண்ணி இல்லாம பாத்துக்கணும். 2 வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணிடணும். அவ்வளவுதான் வேலை. அதில் பெருசா எதுவும் வேலை நம்ம சொல்லிக்க முடியாது. இந்த தட்பவெப்ப சூழல்கள் அதிக வெப்பமோ இல்லை அதிக குளிர் மழை காலத்துக்குள்ள கோழிகளுக்கு நோய் தாக்கம், நோய் தாக்கத்தை எப்படி சரிப்படுத்துறீங்க? இது வரைக்கும் என் பண்ணையில அது மாதிரி வந்தது கிடையாது சார். அது பாட்டுன்னு இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து சார் சுத்தமான நாட்டுக்கோழிக்கு வந்து அதுக்கு வந்து தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே உள்ளது. இந்த மழை காத்துல அது எதுவும் பண்றது இல்லை. ஒருவேளை ஏதாவது நோய் தாக்கம் வந்தா அதுக்கு நீங்க தடுப்பு? இது வரைக்கும் எங்க பண்ணையில வந்தது இல்லை. வந்தா நாங்க திரும்ப துளசி போடுவோம், இல்ல துளசி கசாயம், நிலவேம்பு கசாயம் இப்படிதான் பண்ணுவோம். இல்ல ஒரு நாள் வந்து வயத்தை காய போடுவோம், அகத்தி கொடுப்போம். அதான் பண்ணுவோம் நாங்க. பொதுவா கோழி பண்ண வச்சிருக்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்க சொன்னக்கூடிய இந்த செடிகள், மூலிகைகள் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அவங்க அதுக்கு உண்டான தீவனத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இயற்கையாகவே இப்போ கோழிகள் அதுக்கு மாறிடுச்சு. நீங்க புதுவசா வேற ஒரு இடத்துல ஒரு விவசாய வளர்க்குற நாட்டு கோழிகிட்ட போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க கோழிகள் எப்படி இதெல்லாம் சாப்பிடுதுங்க? அதான் சார், ஒரு 2 நாள் அதுங்களை கொஞ்சம் பட்னியா வச்சிருந்தேன். பட்னியா வச்சிருந்து இந்த வகையான இதுகளை மட்டும் நம்ம அதுக்கு முதல்ல கொடுத்தோம். 2 நாள் பட்னி, ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரியான உணவுல கொடுக்கும்போது இதுதான் நமக்கு தேவையான உணவு அப்படின்னு பழகிடுச்சுங்க. அப்புறமேட்டுக்கு மற்ற உணவுல நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். மற்ற உணவுல என்னங்க? நம்ம ஒண்ணும் இல்லை சார், நம்ம கிடைக்கிற கேழ்வரகு, கம்பு, மக்காசோளம் உடச்சு போடுவோம். அவ்வளவுதான் சார். அரிசி கொஞ்சம் ஊற வச்சு கொடுப்போம். அவ்வளவுதான். இப்போ இந்த உணவுகளால எந்த நோய் தாக்கமும் வராது, கடைசி வரைக்கும் கோழிகள் ஆரோக்கியமா இருக்கும்னு உறுதியா சொல்றீங்களா? நான் கன்ஃபார்ம் சார். நான் ஏதோ 8-9 வருஷமா பண்ணிருக்கிறேன். நான் எங்கிட்ட இருக்கிற கோழிங்க வந்து ஒரே ஒரு டிராப்ல கூட நான் எந்த மெடிசன் நான் பயன்படுத்துறது கிடையாது. இது உண்மையான நிஜம். இப்போ கோழிகள் வளர்த்து நீங்க வெளியே விற்கும் போது, அதாவது உணவுக்காக விற்கும் பொழுது சராசரி எவ்வளவு இடம் வருதுங்க ஒரு கோழி? ஒரு சேவல் பாத்தீங்கன்னா 2,500ல இருந்து 2,800 வரைக்கும் வரும். பட்டை கோழிங்க 1,500ல இருந்து 2 கிலோ வரைக்கும் வரும். 900, 2 அப்படி வரும். என்ன விலைக்கு விற்கிறீங்க? அதுல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுங்க? 470 ரூபான்னு இப்போ 2 பெட்டை கோழியா இருந்தாலும் சேவலா இருந்தாலும் ஒரே ரேட்டு தான். 470 ரூபாய் கிலோ இன்னைக்கு மார்க்கெட் நாங்க கொடுக்குறது. உயிரடையா 470 ரூபாய் உயிரடையா போட்டு கொடுத்துருவோம். இப்போ இந்த கோழிகளை நீங்க 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் வளர்க்கும் பொழுது இதுக்கு நீங்க செய்யக்கூடிய செலவுகளும் நீங்க விற்பனை செய்யும்போது அது கூட வரக்கூடிய லாபமும் கணக்கிட்டு பார்த்தவங்க நல்லா லாபகரமா இருக்குதுங்களா? நல்லா லாபகரம் சார். ஒரு பக்கம் செலவு, 2 பக்கம் லாபம்.
பொதுமக்கள்கிட்ட இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழி தான் வழக்கமாக அவங்களோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை உணவுலையும் பிராய்லர் கோழி அவங்களோட அங்கமா மாறிடுச்சு. அப்படின்னும் போது நாட்டுக்கோழிக்கு வரவேற்பு எப்படி இருக்குங்க? நல்ல வரவேற்பு. இப்போ அவங்க வந்து வர வர வந்து உயிர் மேல மக்களுக்கு பயம் வந்துருச்சு. நல்ல உணவா சாப்பிட்டா சாப்பிடணும், எல்லாம் கெடுதலான உணவு சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு கேடு வரக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பிராய்லர் கோழி வந்து கறி அதிகமா இருக்கு, எங்களால் எளிதாக மெல்ல முடியுது, உண்ண முடியுது. ஆனா நாட்டுக்கோழி வெறும் எலும்பு தான் இருக்கு, அதுல கறி குறைவா இருக்கு, நாட்டுக்கோழி சாப்பிடவே சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில்? அத ருசி, அது உடம்பு நல்லா இருக்கணும், ருசியா இருக்கணும்ன்றவங்க இதுக்கு வராங்க. கொஞ்சம் நமக்கு பணம் கம்மியா இருக்கணும், நமக்கு பல்லுக்கு வந்து இப்போதைக்கு சுவையா இருக்கணும்ன்றவங்க அதுக்கு மாறுறாங்க. உங்க பண்ணைக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை எல்லாம் வேணும்னா மருத்துவம் எதாவது வச்சிருக்கீங்களா தனியா? நம்ம கிட்ட எதுவும் இல்லை சார். இதுதான் நான் போடுறதான் வளர்க்குறேன். நான் மருந்து ஒன்றும் எதுவுமே பண்ணல, உணவே மருந்தா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஐயா, இந்த கோழிகள்லாம் இதே மாதிரி இந்த சுத்தி வலையில் வச்சு அதுக்குள்ளதான் வளர்க்குறீங்களா அல்லது வெளியே மேய்ச்சலுக்கு திறந்து விடுவீங்களா? பெரும்பாலும் நாங்க வந்து வெளியே விட்டு வளர்க்குறது இல்லை. ஒரு நாள் 2 நாள் அப்படி வந்து வெளியே விடுவோம். மற்ற நாளுங்களில் வந்து நாங்க உள்ளே தான் வளர்ப்போம். அது வந்து எங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போதான் அது வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும். வெளியே நம்ம விட்டுட்டோம்னா அது பாட்டு ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வந்துடும். அந்த நோயிலேருந்து நம்ம மீள முடியாது. மொத்தமாக எல்லா கோழியும் அது பரவிடும். இப்போ நாங்கள் உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அறிகுறி ஏதாவது தெம்பிட்டா கூட நாங்கள் அந்த மாதிரியான மூலிகைகளை போட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த தீனியும் போட மாட்டோம். சளி தொல்லை வருதுன்னா துளசி மட்டுமே போட்டுருவோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே துளசி போட்டோம்னா அதே அது சாப்பிட்டாகணும். 2 நாளைக்கு கூட நாங்கள் துளசியாக போடுறோம். அந்த சளி அப்படியே போயிடும், அப்படியே விட்டுருவோம். இது மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம வெளியே விடும்போது நம்ம கண்ட்ரோல் அதை நிற்காது. அதெல்லாம் நாங்கள் நிறைய அதை வெளியே விடுறது இல்லை. இப்போ நீங்க மேய்ச்சல் தண்ணி அது குடிக்காது. இப்போ நீங்க வெளியே மேய்ச்சலுக்கு விடும்பொழுது வயலில் இருக்கக்கூடிய பயிர்கள் ஏதாவது நாசம் செய்யுது, அந்த மாதிரி குற்றச்சாட்டு பயங்கரமா நீங்க தொடர்ச்சியா வெளியே விட்டீங்கன்னா நம்ம அது பெரிய கோயில் சண்டை ஒரு குபேரனே அழைச்சிரும் அப்படின்னுவாங்க. கோயில் சண்டை பெரிய கோத்துக்குலாம் போயிருக்கு. நம்ம நிலத்துல விட்டீங்கன்னா பக்கத்து நிலத்துல தான் அவங்கள போய் கொந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பியூட்டான் போராட் போட்டு சாகடிப்போம் பார்ப்பாங்க. அப்போ என் கோழி பூரா செத்து போச்சுன்னு பக்கத்துக்கு எனக்கு யாரும் பெரிய சண்டை வந்து ஒன்னு அடியில் பெரிய பெரிய இது ரகலைகள்லாம் போயிருக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த வலை போட்டு உள்ளுக்குள்ளே வளர்க்குறது. இப்போ நீங்களா கொடுக்குற தீனி இல்லாம வேற ஏதாவது கோழிகளுக்கு உணவா அங்கே கொடுக்குறீங்களா? எதுவும் இல்லை சார். நாங்கள் அந்த வாழை மரம் வெட்டி போடுவோம். சில டைம்ல வாழை சாறு அது சாப்பிட்டுச்சுன்னா எப்படியோ அந்த நோயும் அதுக்கு வாழை மரம் வெட்டி போடுவோம். புல்லுங்க பிடிங்கன்னு பெரும்பாலும் இந்த மூலிகைகளை தான் நான் போடுவோம். இது தவிர்த்து பழங்கள் ஏதாவது உண்ணுதுங்களா கோழி? எல்லா பழமும் சாப்பிடும் சார். இதுங்க இதுலயே நம்ம மரத்துல பார்த்தீங்கன்னா கொய்யா இருக்கு, நெல்லி இருக்கு, சப்போட்டா இருக்கு, மாம்பழம் இருக்கு, கறிவேப்பிலை இருக்கு, முருங்கை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நாங்கள் வர டைம்ல சும்மா அதாவது சப்போட்டாலாம் அதே வீஞ்சினா கூடாதுங்க, மாம்பழம் அதே வீஞ்சினா மொத்தமாக சாப்பிட்டோம். அதுங்க விருப்பம் தான் சார். ஆனால் 6 அடி வலை தான் நான் கட்டிக்கிறேன். என் பண்ணை விட்டு வெளியே கோழி போவாது. இல்லை அதுங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே வச்சுக்கிறேன். மெயினாக சார் இதில் வளர்ப்புல வந்து மெயின் விஷயம் என்னன்னா, இங்கிருந்து தான் கோழி வெளியே போகணும். அங்கிருந்து எந்த கோழியை வாங்கின்னு வந்து உள்ள விடக்கூடாது. அதான் மெயின் கான்செப்ட். இதில் வந்து எங்கிட்ட இருந்து தான் வெளியே போகணும் கோழி. என் பண்ணைக்கு எந்த கோழியும் வரக்கூடாது. இதை நான் ஃபாலோ பண்றேன். சுத்தமான தண்ணி கொடுக்குறேன். நான் நிப்பிள் சிஸ்டம் தான் கொடுக்குறேன் தண்ணி. பழங்கள் போலவே காய்கறிகளும் கொடுக்குறீங்களா? நல்லா சாப்பிடும் சார். எல்லா காய்கறியுமே தூளா நறுக்கி போடணும். எல்லா காய்கறியுமே சாப்பிடும். இப்போ காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும் பொழுது அந்த காய்கறிகள் பழங்களும் முழுக்க நீங்களே விளைய வச்சதா? முருங்கைக்காயோட தூளா நறுக்கி போட்டோம்னா சாப்பிட்றோம். கத்திரிக்காய் தூளா நறுக்கி போடுவோம். வெண்டைக்காய் தூளா நறுக்கி போடுவோம். எல்லாமே சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இழப்பு தான் நடந்திருக்கு, அதாவது கோழிகள் இறந்தது போது? முதல்ல சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல நிறைய இழப்பு, லட்சக்கணக்கில் நான் இறந்துருக்கிறேன். முதல் டைம்ல நாய்ங்க உள்ள வந்து ஒரு 120 சேவலை காலி பண்ணிடுச்சுங்க. அந்த மாதிரி தான் 2 டைம் நாய் வந்து பூந்துச்சுங்க. அந்த மாதிரி இழப்பு தான். எனக்கு நோய் வந்து பெருசா இழப்பு இல்லை. இன்னொன்று சொல்ல போனோம்னா ரகங்களை நான் முதல்ல அந்த வனராஜா, கிரிராஜா, சிறுவிடை, பெருவிடை அந்த மாதிரி அசில் ரகங்களை நான் வளர்க்கும் போது எனக்கு பாதிப்பு வந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இந்த ரகத்துக்கு மாறின பிறகு எனக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. ரகம் முக்கியம் சார். அதுங்க என்ன வெயில தாங்கக்கூடிய ரகமா இருக்கும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய ரகமா நம்ம வந்து ரகத்தை வந்து தேர்வு பண்ணணும். இந்த கோழி பண்ணையில உங்களோட அன்றாட பணிகள் என்னென்னாங்க சார்? காலையில வருவோம், டேங்க்ல தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம், சுத்தமா இருக்குதான்னு பார்த்துருவோம், தீவனம் போட்டு போயின்னு வந்துடுவோம் சார். அதான் எங்க வேலை. அதோட சாயந்தரம் வந்து எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்ப்போம். நாங்க ஒரு வேளை தீனி தான் போடுவோம் காலையில. அப்பயே முடிஞ்சு போகுது. இதோட மறுநாள் காலையில தான் தீனி போடுவோம். எப்போ நாங்க வரும்போது ஏதாவது ஃப்ரீயா இருந்தோம்னா இந்த மாதிரி தழைகள்லாம் கொடுப்போம். அது தினசரியான வேலை. அது சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உள்ளே எல்லா மரமும் இருக்கு, அப்படியே இன்னைக்கு போட்டு போயின்னு வந்துருவோம். இப்போ இந்த காய்கறிகளை அழுக வச்சு அதுல உற்பத்தி உண்டாகக்கூடிய புழுக்களை கூட உணவா கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்க கொடுத்ததே இல்லை சார். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. அதுல எங்களுக்கு நோய் வருதுன்ற மாதிரி நாங்க ஒரு இது பண்ணியிருக்கோம். இப்போ நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தீங்க, எதனால வாத்துகள் வளர்க்க ஆரம்பிச்சீங்க? அதுவும் மக்களோட மனிதரோட வாழக்கூடியது, ரொம்ப அழகானது, சீக்கிரமா வளரும். அதனுடைய முட்டைகளும் நம்ம வந்து உணவா எடுத்துக்கலாம். அந்த வாத்துகள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுல அனுபவம் இருந்திருக்கு. முதல்ல வாத்துகளை எங்க ஆனா அதுல கொஞ்சம் எனக்கு அனுபவம் ரொம்ப கம்மி தான் சார். இங்கிப்பட்டில் ஒரு நண்பர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க வந்து முட்டை வாங்கி வந்து பொறிக்க வச்சுதான் விட்டு இருக்கிறோம். இப்பதான் எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் அனுபவம்.
சொட்டு மருந்தெல்லாம் நாங்கள் எதுவுமே போறதில்லை. லசோட்டாலாம் நாங்கள் எந்த மருந்து ஆர்டிவிகே ஊசியெல்லாம் எதுவும் போறதில்லை. வெள்ளை காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா குப்பைமேனியும் துளசியும் போட்டு விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அது தொடர்ச்சியாக அந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு முதல்ல இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு எங்களுக்கு அந்த எந்த நோயுமே வர்றது கிடையாது சார். இதில் அதால தான் எங்களால் பண்ண முடியுது. இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் எப்போ எடுத்து யாரை கட்டியிருப்போம். நாங்கள் முடியாது சார். 10 கோழி 20 கோழி சாவுதுன்னா நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க? முடியாது, வளர்க்க முடியாது. ஒரு வெள்ளை காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமாக காலியாகிடும். சாயந்தரம் நல்லா இருக்கும், காலையில் இறந்துரும். இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நாங்கள் அதை கொடுக்குறோம். நீங்க சாதாரண சொல்றீங்க ஒரு கருவேப்பிலை நம்ம 3 வேளை உணவுல நம்ம அதை கலக்குறோம், வெவ்வேறு உணவு சாப்பிட்றோம். ஆனா கருவேப்பிலையை விடாம நம்ம அதை கலக்குறோம். அவ்வளவு பெரிய மருத்துவ குணம். அந்த கருவேப்பிலையும் நாங்கள் கோழிக்கு போடுறோம். அப்படின் போது எந்த நோயும் வராது சார். அது மாதிரி துளசி, வாழை மரம், முருங்கைக்கீரை உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய அந்த தோல் வியாதி அது இருந்தாலும் அதுங்க இது பண்ணிடும். அகத்தி வந்து வயிற்றை வந்து சுத்தமாக்கிடும். எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். அப்படிதான் நாங்கள் அதில் சவாலாக பண்ணின்னு வரோம். நாங்கள் சார் முன்னோர்கள் வளர்த்தாங்களா, இவ்வளோ மருந்துலாம் அப்போ வந்துச்சுங்களா? அந்த முறையை தான் நாங்கள் கையாண்டு இப்போ நாங்கள் வளர்க்குறோம். அதுதான் சார், இது பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஐயா, இந்த கோழி வளர்ப்புன்னு சொல்லும்போது முன்னோர் வழிமுறைன்னு சொன்னீங்க. முன்னோர்கள் அந்த மாதிரி பண்ணையை அமைச்சு வளர்க்கல. அவங்க வீட்டு திண்ணையில வந்து திண்ணைக்கு அடியில் ஒரு இடம் கொடுத்து அப்படி வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கூட உணவுன்னு இவங்க எதுவும் உணவும் தனியாக கொடுக்கல. அதே மாதிரி தண்ணியிலையும் எதுவும் மருந்து கலக்கல. இப்போ நீங்க அந்த மாதிரி தண்ணியில் எதுவும் மருந்து கலக்காம சுத்தமான தண்ணி கொடுக்குறீங்களா? உணவு முறையில நீங்க எதுவும் கொடுக்காம இயற்கையா விளையாட்டு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க பண்ணையா வளர்க்க என்ன காரணம் சார்? இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 500 கோழி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து குறிப்பிட்ட இடம் தான் இருக்கு. 500 கோழி நம்ம வெளியே விட்டா நம்ம இடத்துல அதால மேய முடியாது. பழம் இல்லாம அது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு கோழியை போய் சுத்திட்டு வரும். அப்போ பக்கத்து நிலத்துல போய் சண்டை போடும். அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும். அவங்க பயிர் வச்சிருப்பாங்க, கத்தி செடி வச்சிருப்பாங்க, மாஞ்செடி, ஏதாவது ஒரு பயிரை போய் சீச்சி அமங்கலம் பண்ணும். வீட்டு முன்னாடி போய் எச்சம் போட்டுரும். அதுக்காக தான் சார் இப்போ நம்ம அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் வலை போட்டு வளர்க்குறோம். இந்த வலை போடுறதுக்கு முன்னாடி நாய் பிடிக்கிறது, கீரிப்புள்ள பிடிக்கிறது, இந்த மாதிரி தொலைகள்லாம் அதிகமா அது ஒண்ணுதான் சார். அதுங்க இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது ஓடி பறந்து மரத்து மேல கருத்து மேல உட்காரும். அவ்வளோ இழப்பு வரும். ஆனா அவ்வளோ இழப்பு வராது. அதுக்காகவும் ஒரு பாதுகாப்பு தான் இதெல்லாம். இப்ப இந்த கோழிகள் சேவல்கள் வளர்க்கும் பொழுது இதுங்க தங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஏதாவது இதுங்க உள்ள போட்டுக்குவாங்க சார். சண்டை பயங்கரமா போட்டுக்குவாங்க. அதனால உங்களுக்கு இழப்புல ஏதாவது வந்துருக்கு? இழப்பு வந்துடாது. முடி வந்து கொத்தி பிடிக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு இறந்துடாது. இப்ப இந்த பண்ணை அமைக்கிறது உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சுங்க? எனக்கு இந்த பண்ணையை மொத்தமா எனக்கு இது மலையோட சேர்ந்து எல்லாம் பழுப்பு இது பண்றதுக்கு எனக்கு வந்து 50 சென்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு சார். இப்ப புதுசா இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணையை நானும் வைக்கணும்னு நினைக்க விரும்புறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துங்க? சின்னதா ஆரம்பிங்க. ஒரு பண்ணையில 2 பண்ணையை போய் நீங்க அவங்க ஆலோசனை கேளுங்க. அவங்க என்ன மெத்தட்ல பண்ணிக்கிறாருன்னு பாருங்க. அவங்க அனுபவத்தை கண்டிப்பா வாங்கி அவங்க அனுபவத்தை நீங்க வந்து கேட்டுன்னு வந்து நீங்க அது முறையே செய்யுங்க. எங்க சொல்ல அனுபவத்தோட சுய அனுபவம் தான் முக்கியம். நீங்க அந்த தொழில் அடிபட்டு என்ன நீங்க அதுல கத்துக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து பாடம். ஐயப்ப, நீங்க உங்ககிட்ட உற்பத்தியாகக்கூடிய கோழிகளை சேவல்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு நேரடியாக விற்கிறீங்களா அல்லது வணிகர்களுக்கு கடைக்காரர்களுக்கு விற்கிறீங்களா? உங்ககிட்ட வந்து மக்கள் வாங்கினா எப்படி வாங்குறாங்க? நீங்க மக்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன விலை கொடுக்குறீங்க, கடைக்காரருக்கு கொடுக்கும்போது என்ன விலை கொடுக்குறீங்க அப்படின்ற தகவல் சொல்ல முடியுங்களா? சார், இப்போ நாங்க வந்து இந்த ரகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்திய ரகமா நாங்க வளர்க்குறோம். ஒண்ணு வந்து நம்ம எடை போட்டு விற்கிறோம் அப்படின்னா நல்ல குரோத் கிடைக்கும். உணவு வந்து 1 பங்கு 2 பங்கு லாபம் பண்ற மாதிரி. 2வது சாமிக்காக நேர்த்தி கடனுக்கும் பொருந்துற மாதிரி இந்த ரகத்தை நாங்க வளர்க்குறோம். முட்டைக்காகவும் நாங்க வளர்க்குறோம். இதுல இருந்து தரமான கோழி முட்டைகளை எடுத்து தரமான கோழி குஞ்சுகளையும் பெறுவதற்காக இதை வளர்க்குறோம். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாடிக்கையாளர் ரெகுலர் வாடிக்கையாளர் நிறைய உண்டு. கடைக்காரங்களா இருந்தாலும் அதே விலை தான் கொடுப்போம். ரெகுலர் வாடிக்கையாளர்களாலும் அதே விலை தான் நாங்க கொடுப்போம். மொத்தமா எடுத்தா நாங்க கம்மியெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து இது அபூர்வமான ரகம். இது வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து இது எல்லாரையாலையும் பண்ணிட முடியாது. நாங்க அது சிரமப்பட்டு வளர்க்குறோம். குரோத் ஆகிறதுக்கு 4 ஆகுது. அதெல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் நாங்க கொடுப்போம். இந்த உற்பத்தி அளவுக்கும் விற்பனை அளவுக்கும் சமனா வருதுங்களா அல்லது சில நேரத்துல பற்றாக்குறை வருது, சில நேரத்துல விற்பனை ஆகாத போகுது, அந்த மாதிரி சூழ்நிலை வருதுங்களா? முட்டை வந்து எப்பயுமே டிமாண்டு தான் சார். கோழியை வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா போய்கின்னு தான் இருக்கும். ஒரே டைம்ல போகாது, கொஞ்சம் கொஞ்சமா போய்கினே இருக்கும். ரொம்ப நம்ம கிட்ட தேக்கிற அளவுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை. தேக்கனா ரொம்ப நிறைய இருந்ததில்லை. இப்ப இந்த கோழி பண்ணை வச்சிருக்கவங்க எங்கேயும் வெளி விசேஷங்களுக்கு திருவிழாக்களுக்கு போக முடியாது. அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வந்தா என்ன எப்படி சமாளிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம இரவுல வந்து இதுங்களை கரெக்டாக கூண்டு உள்ள போயிடும். அப்போ லாக் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே முதல்ல நாங்கள் பயன்படுத்தலை. எல்லாமே அந்த மாதிரியான மரத்துங்களில் உட்கார விட்டுட்டோம். நாங்கள் வர்றதே கிடையாது. தண்ணி மட்டும் இருக்குதான்னு பார்ப்போம், தீனி போட்டு போயிடும். அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிச்சுன்னா அந்த காட்டு பூனைன்னு சொல்றது மரத்த மேலே இருக்கிற கோழிகளை மட்டும் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் தான் உள்ள வந்து ரூம்ல போட்டு அடைச்சிருவோம். இப்போ என்னன்னா பொழுதுக்கு காலையில வந்து தீனி போட்டு போயிடுவோம். பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அறைக்குள்ள போயிடும். நாங்கள் வந்து லாக் போட்டு போயிட்டே இருப்போம். போய் வந்து ஒரு 5-6 வந்து திறந்து விட்டுருவோம். இந்த கோழி சேவல் பொழுது இந்த வலைக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகள் இருக்கும். அது போக அதோட
கூண்டுக்குள்ள நிறைய கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் எப்போ அகற்றுறீங்க, அது எப்படி மேலாண்மை செய்றீங்க? ரெண்டு வாரத்துக்கு அல்லது ரொம்ப வேலையா ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு வெளிவாரி தான் கொட்டுவோம், டைனிங்கில் தான் கொட்டுவோம். ஐயா, இப்போ உங்ககிட்ட இருந்து கோழி குஞ்சுகளை வாங்கி கோழி பண்ண வைக்கணும் விரும்புறவங்க, நீங்க அவங்களுக்கு கோழி குஞ்சுகள் கொடுப்பீங்களா? உங்களை எப்படி தொடர்பு கொடுக்குறீங்க? அவங்க 1 மாத கோழி குஞ்சா கொடுப்போம், 1 நாள் கோழி குஞ்சாவும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களை தொடர்பு கொள்ள முகவரிங்க? நாங்கள் வந்து 1 நாள் குஞ்சாவும் கொடுக்குறோம், 1 மாத குஞ்சாவும் கொடுக்குறோம். ஏன்னா தொடர்பு கொள்ளணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த சக்கடைக்கு போன்ற கிராமத்தில் நான் வந்து இந்த பண்ணையை வச்சிருக்கிறேன். என் பேர் வந்து கப்பலோட்டி தமிழன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 86 68 19 67 56. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 98 65 97 28 35. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா 1 மாத குஞ்சு கொஞ்சம் இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவோம், இல்லைன்னா வளர்த்து 1 மாதம் கொடுப்போம் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா 1 நாள் குஞ்சை கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு 1 வாரத்துல எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா, இது போல நாட்டுக்கோழி பண்ணை நிறைய பேர் பல பகுதியில் வச்சிருக்காங்க. அவங்கள ஒப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? அதாவது அந்த பண்ணையோட இந்த பண்ணையில நான் இதை வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்ல முடியுங்களா? அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பானையில வளர்ப்பாங்க. நானோட என்னுடைய பானையில நான் இதை வளர்க்குறேன். நாட்டுக்கோழி வந்து வெளியே மேய்ச்சலுக்கு போயிட்டு நிலங்கள்ல கொத்தி மேயும் பொழுது அதுக்கு இருக்க உடல்வாகு, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வேற. இந்த மாதிரி பண்ணை முறையில வளர்க்கும் போது இது நாட்டுக்கோழியில இது பண்ணைக்கோழி, இதுவும் பிராய்லர் கோழிக்கு கொஞ்சம் பிராய்லர் விட கொஞ்சம் மேல, நாட்டுக்கோழியை விட கீழே. இது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? சார், வெளியே போச்சுன்னா என்ன சாப்பிடும்? பில்லுங்களை கொத்தி சாப்பிடும், மற்ற வகையான கொஞ்சம் நடக்கும், சீக்கும். இது நாங்கள் நடக்கிறதுக்கு தேவையான 50 சென்ட் இடம் வச்சுக்கிறோம். வெளியே போய் கொத்தி சாப்பிட்றத நாங்கள் எல்லாமே உள்ள அதுங்களுக்கு கொடுத்துட்றோம். அது மாதிரி முருங்கைக்கீரை கொடுக்குறோம். அதான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தாவரம் அந்த இதுவும் கொடுக்குறோம். நாங்கள் பில்லு பிடிங்கி போடுவோம், 3 இலை தழன்னு ஒன்று போடுவோம், மூக்குதி உண்டுன்னு ஒன்று பிடிங்கி போவோம், நிறைய போடுவோம் சார். இது எல்லாமே நாங்கள் வந்து பழக்கப்படுத்தி இருக்கிறோம். இதுங்க பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன், ஒரு 6 அடி வலை, அதை தாண்டி இதுங்க போகாது. அதே இப்போ கடைகள்ல பிராய்லர் கோழி கிடைக்குது, நாட்டுக்கோழி கிடைக்குது, ஒரு சில இடத்துல பண்ணை கோழின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை எப்படி பார்த்து வாங்குறதுங்க சார்? இப்போ பிராய்லர் கோழி 42 நாள்ல வளரும். நாட்டு கோழிங்க வந்து என்ன நீங்க உள்ளே கவுத்து போட்டு அதுக்கு கொடுக்குற ஃபுட்டு அத்தனையும் கொடுத்தினாலும் இது 4ல இருந்து 6 மாசம் அல்லது 8 மாசம் எடுத்துக்கும். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சார். வளர்ப்பு முறை தான். வெளியே போய் பில்லு சாப்பிடும், அது இது பிடிச்சி சாப்பிடும். நம்ம உள்ளே வளர்க்கும் போது அந்த மாதிரியான வெளியில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம உள்ள போட்டு வளர்க்கணும் சார். நாட்டுக்கோழி தான், பிராய்லர் கோழி தான். ரகம் எத்தனையோ ரகம் இருக்கு. இது வந்து நாட்டுக்கோழி ரகம் அப்படின்னா நீ எவ்வளவு தீனி போட்டீங்கனாலும் அதே சைஸ் தான் வரும். 42 நாள் ஒருபோதும் நாட்டுக்கோழி பெருசா ஆகாது. ஐயா, பொதுவா இறைச்சி உணவு சாப்பிட்ற மக்களுக்கு நீங்க சொல்ல வர கருத்து? முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல், அது மாதிரி ஒரு நல்ல நாளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுவாங்க, அப்படிலாம் புறா சாப்பிடுவாங்க, அப்படிலாம் முயல் கறி, இந்த மாதிரியான உணவுகளை தான் அப்போ சாப்பிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொழுப்பு சத்தும் கிடையாது. அப்போ எப்பயோ ஒரு முறை அந்த உணவை சாப்பிடும் போது நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, உடம்பு மெலிசா இருந்தாங்க, மூச்சு வாங்குறது இல்லை. இந்த இருதய போன்ற நோய்கள்லாம் எதுவும், கேன்சர், இருதய நோய் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. இப்போ அதை விட்டு நம்ம பல வகையான இறைச்சிகளை நம்ம கிடைக்குதுன்றதால சாப்பிட்றதால நமக்கு வந்து பல வகையான நோய் வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாரம் ஒரு முறை சாப்பிட்றவங்க அந்த இறைச்சியை நல்ல இறைச்சியை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 1 வாரம் சாப்பிடாம கூட விட்டுருங்க, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கிறப்போ நல்ல இறைச்சியா சாப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா, உங்க பண்ணையில கோழி முட்டையை தவிர்த்து வேற என்னென்ன மக்களுக்கு விற்பனைக்கா இருக்குங்க ஐயா? நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 9 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றோம். மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல், முன்னோர்கள் செஞ்ச அந்த பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடிச்சு பாரம்பரிய நெல் அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உண்டு. அதை உண்டா நம்மளுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, சிவன் சம்பா, சொர்ணா மசூரி, உள்ளங்காறு, தூயாமல்லி, இந்த அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பல வகையான இயற்கை நெல்லுங்களை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி ஒரு துளி அளவும் கெமிக்கல் இல்லாமல் பண்ணி வீட்டு முறையில் நாங்கள் வந்து அவியல் பண்ணி அரிசியாக்கி மக்களுக்கு நாங்கள் நல்ல நஞ்சு இல்லாத உணவாக நாங்கள் கொடுக்குறோம். விதை நெல்லாம் கிடைக்குங்களா? உங்களுக்கு விதை நெல் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும். நஞ்சு இல்லாத விதை நெல் நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கும். கலப்படம் இல்லாத விதை நெல் கிடைக்கும். ஐயா, உங்க நேரத்தை ஒதுக்கி நேர்கள் ஒருத்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்க. இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய பண்ணையை வந்து பார்வையிட்டு நீங்க உங்களுடைய கேள்விக்கு நான் தரமான பதில் சொல்லியிருக்கிறேன். மகிழ்ச்சி, நிறைவான வணக்கம்.